சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. என்னம்மா இன்னைக்கு என்ன ஒர்க் எதுவும் இல்லையா? ஏண்டி, ஏன் ஒர்க் இருந்தா என்ன பண்ண போற? எப்பயும் காலையில் கிளம்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு லீவும் இல்லை, அதனால கேட்டேன். என்னது ஓவா? என்னங்க இப்போ என்னதாண்டி உன் பிரச்சனை? இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அவ்வளோதானே உனக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக என் செல்ல கொண்டாட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஓ சரி சரி, அப்போ ஒர்க் அதில்ல உங்களுக்கு? இல்லடி, என்னால் முடியல. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சரி அப்படியே உட்காந்துட்டேன். சிச்சோ, என் புருஷனுக்கு மைண்ட் அப்செட்டா? நான் உடனே சரி பண்ணி ஆகணுமே. எப்படி சரி பண்ணுவா? அதெல்லாம் சரி பண்ணுவேன், நான் எப்படி வேணா சரி பண்ணுவேன். உங்களுக்கு என்ன? அப்படியா? கையல்மா, இப்படியே கொஞ்ச நேரம் தூங்கலாமா? என்னங்க, ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி. என்னங்க என்னங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க கையை, விடுங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுவீங்க மேடம்? அவ்வளோதானா? என்ன வேணா பண்ணுவேன். நீங்கள் தானே சொல்கிறேன். ஐயோ போங்க. பாரு, முகம் சிவக்குது. ஆமாம், அப்போ தான் சிவக்கும். முகம் சிவக்கும் போது அழகாக தான் இருக்குது. அப்படியே என்னை பார்த்து அப்படியே முகம் சிவந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடியாது முடியாது. ஒன்று நீங்க விடுங்க விடுங்க ப்ளீஸ், நீங்க விடுங்க. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவன காட்டு வழியில் பயண, கங்கை நதிக்கு மண்ணில் அணையா. எதுக்குவே இந்த ஜாமான் ஜட்டெலாம் போட்டு உடைக்கிறான் தெரிய மாட்டேங்குதே. ஏன் அவங்க ஆத்தா புத்தி எதுவும் வந்துருச்சானவோ தெரியல. ஏம்மா? சொல்லுப்பா. ஏம்மா, இந்த வயலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மிச்ச வேலை கிடக்கு, அதில் முடிச்சு விட்டு வந்துடுறேன். என்னன்னு பார்த்துட்டு. சரிப்பா, சரி பார்த்து போயிட்டு அப்போ. வேதா, என்னாச்சு? ஒன்றும் ஆகதே மாட்டிக்குது. என்னம்மா இவா ஏட்டிக்கு முட்டியா பேசிட்டு இருக்கா? தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும். உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா செய்ய சொல்கிற? காலையிலேருந்து இப்படி தாண்டா இருக்கு வீடு, ஒன்றும் பண்ண முடியலை. உண்மையில தூங்குறவங்களே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கோவம், எது கோவம்ன்றது ஒன்றும் புரியலை. சொல்லி தொலைஞ்சாதானே அதுவும் தெரியும். அவங்க ஆத்தா பற்றி எதுவும் ஒட்டிக்கிச்சானு இல்லை. ஆமாம் ஆமாம், எங்கள் ஆத்தாதே ரொம்ப கெட்டவளா இருக்கா, மித்த எல்லாமே நல்லவங்க தான். என்ன செய்ய? என்னடி திமிரு பேச்சு பேசிட்டு இருக்க? இப்போ எதுக்கு நீ வீட்டுக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? இப்போ என்ன உங்களுக்கு காலங்காத்தாலே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நாங்க சும்மா தான் உட்காந்து கத்திட்டு இருக்கோம், வேலை வெட்டி இல்லாம. நீ தான் நீ வீட்டுல இருக்க பாத்திரப்பட்டவெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க முதல்ல? ஆமா ஆமா, வீட்டுல எல்லாம் ஒழுங்கா நடக்குது. இப்ப என்ன ஒழுங்கு இல்லாம யார் நடந்துக்கிட்டா? என்ன ஒழுங்கா இங்க நடந்துருச்சு? இவனுக்கு இளவேலாம் அந்த கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்க போறியான். இவன் உன்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோம், ஏது பண்ணுவோன்னு எதுவும் யாருக்கு அக்கறை இருக்கா? ஏய் என்ன இது என்னது இது? யார் யாருக்கு எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்போதே நடக்கும், விதி இருக்கு. நீ என்ன பொறாமப்பட்டு பேசிட்டு இருக்க? பொறாமப்பட்டனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா நல்ல வாழ்க்கை அமையணும். அமைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாதே குடும்பம் நல்லா இருக்கும். அவனுக்கு ஏற்ற ஜோடியா. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம்,
இங்கே நான் பொறாமப்பட்டது தானே பெருசாக இதாகி போச்சு. ஏய் என்னடி கூட கூட பேசிட்டு இருக்க? நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருந்தா எதுக்கு அப்படியும் கூட பார்க்குறீங்க? ஆஹா, இங்க நம்ம பிரச்சனைதே ஓடிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன தாண்டி வேணும்? எதுக்கு நீ ஆள்பாட்டம் பண்ணிட்டு இருக்க இவ்வளோ? என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? எனக்கு இளையவேலாம் இப்போ கல்யாணம் ஆகி பிள்ளை பார்க்க போறியான். இவன் ஒன்றும் வீட்டில் எப்படி இருக்கான்? இவன் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா? என்னடி ஓம் பிள்ளை கல்யாணம் ஆகணும்னா அது மட்டும் சொல்லு. இவனுக்கு இளையவன் எங்கிட்டு இருக்க? எதுக்கு அதை போய் அதையே பேசிகிட்டு இருக்க? குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் மட்டும் பேசுறீங்கல்ல. இவனுக்கு சின்ன பையனுக்கு எது கல்யாணம் பண்ணீங்க முதல்ல? என்னடா கத்துற? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா நாங்க? நீ எதுக்கு இப்ப அந்த பிள்ளைங்களையே பேசுற? எனக்கு ஒண்ணு புரியல. என்னத்த புரியலங்கிறீங்க? இவனுக்கு இளையவே சூர்யா, இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பார்க்க போறியான். அப்ப இவனுக்கு ஒன்றும் கல்யாணம் வீட்டில் உட்காந்துருக்கான். அப்ப என்னத்து குடும்பம் ஒற்றுமைன்னு பேசுறீங்க? நாங்களாம் ஒன்னா இருக்கோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம், இப்போ வரைக்கும் ஒற்றுமையான குடும்பமா இருக்கும் அப்படின்றீங்கல்ல. இவனோட சின்ன பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணீங்க, இவனை அனாதை மாதிரி தானே விட்டுட்டீங்க. இவன் எல்லாத்துக்கும் ஓடி 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 செய்யறியான். ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்தை தான் பார்க்குறீங்க. ஆனால் இவனுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏதாவது பார்க்குறீங்களா நீங்கள்? அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணா, அவங்க குடும்பத்தை இது பண்ணிட்டா, இவங்க குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்புறா, அப்படி இப்படின்னு சொல்லி என் மகன் என் கூடயே இருந்தா. அவளை கொண்டு போய் இந்த மனுஷன் கொண்டு போய் எங்கிட்டோ போய் விட்டுட்டு வந்துட்டியா அந்த ஆளு. இப்போ என் பிள்ளை இல்லாமல் நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன். மூத்த எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என் குடும்பத்தை எவனும் பார்க்க மாட்டேறாங்க, ஆனால் அவன் குடும்பத்தை கரெக்டாக பார்க்கணுங்கிறாங்க. பாரு, அப்படியெல்லாம் யாரும் விடலை. அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அங்கே கொண்டு போய் விட்டுருக்கு. அவள் அந்த வேலை பண்ணால, எதுக்கு பண்ணாப்ப? ஆமாம், மித்த எவளுமே இதெல்லாம் இங்கே எதுவுமே பண்ண மாட்டாளுங்க. என் பிள்ளை தான் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. சும்மா போங்கத்த, என் பிள்ளையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யார் ஏற்றி விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்க நீ? எனக்கு ஒன்று புரியல. யார் ஏற்றி விட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கிளப்பி விட்டு என்னைக்கும் பேசாத இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க? யாரும் ஏற்றி விடலை, உடனே ஏற்றி விட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. யாரும் ஏற்றி விடலப்பா இனிய. ஆனால் எனக்கே மூளை இல்லையா? நம்ம மூளை இல்லாமையா சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை மூத்த பிள்ளையே பார்க்கல, என்னுடைய இளைய பிள்ளையே பார்க்கல, எவனையுமே பார்க்கல. என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா எவனுமே கண்டுக்கல. அவன் குடும்பத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவனுக்கு மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணாதே அடுத்தடுத்த அன்புக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ண முடியும். அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கா? இவனுக்கு வயசு போய்கிட்டே இருக்கே, அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கா? நான் மூளை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பேச்சு கேட்டுக்கிட்டாலே இருக்கு. பாரு, இப்போ என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே. பொண்ணை பாப்பா கல்யாணம் பண்ணுவோம், அதை விட்டு போட்டு நீ ஆச்சு ஆப்ஷன் கத்திக்கிட்டு இருக்காது. அமைதியாரு, குடும்பத்துக்குள்ள கலவை தெளித்துட்டு இருக்காது. அணுவை கல்யாணம் பண்ணி கொடுங்க, கேளுங்க அணுவை. எம்மா, நீங்க எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்கம்மா, அமைதியா இருங்கம்மா. அணுவெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. எதுக்குடா அணுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற? உனக்கு அவன் மாமா மக தானே, கல்யாணம் பண்ணு. நீ எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேங்க தெரியுது எனக்கு. என்ன எவனுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓ வாழ்க்கையை நீ பாரு மூடிக்கிட்டு. நீ எதுக்கு கண்டவனுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு சரி பைத்தியக்காரி, போடி உள்ள. சும்மா ஏனாதானே எல்லா பிரச்சனையும் எழுத்துருக்க குடும்பத்துக்குள்ள. என்ன நீ வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை மொத்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்க போற. பார்த்துக்கிட்டே அமைதியாக போயிரு. நீ வரட்டுங்கிறேன், மொத்த பிரச்சனை வரட்டுங்கிறேன். வந்தாதானே என் பையனுக்கு ஒரு விடிவுகளை கிடைக்கும். நீ என் பையனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கல, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு நினைக்கிற, அப்படிதானே? நான் அப்படியெல்லாம் ஒன்று நினைக்கல. நான் அணுவை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதே இழுக்காதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. டேய், நான் உனக்காடா பேசுறேன், நீ புரிஞ்சுக்கிறாம பேசிட்டு இருக்கவே. பாருங்க, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். கண்டிப்பா அமைதியா இருங்க. சும்மா குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பிட்டு இருக்காதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஆடி கொஞ்சம் கொஞ்சமா சுயரத்தை காட்டிட்டு இப்போ இன்னைக்கு மொத்தமா காட்டிட்டா. ஆமா மொத்தமா காட்டுறாங்க. டேய், இவ ஏத்தி விட்டு பேசிட்டு இருக்காடா இப்ப. ஆமா, சின்ன நொட்டா பாருங்க நான் ஏத்தி விட்டு பேசுறதுக்கு. வேதாமா வாமா. வேதாமா எம்மா வாமா. வேதாம்மா, எதுக்குமே இப்படி அழுதுட்டு நிற்கிற? என் தங்க மகளே, என் செல்ல மகளே, உன்னை தங்கம்மா உன்னைய பெற்று வளர்த்து இப்படி அழுகிறதுக்காமா நான் இப்படி விட்டு வச்சிருக்கேன். இங்கே வாமா, அம்மாட்ட வாமா. என் வாழ்க்கையும் பிள்ளைங்க வாழ்க்கையும் ரொம்ப திண்டாட்டமா இருக்குமா. இங்கே வாடா மகளே, இங்கே வாமா. இங்கே பாருமா வேதா, நான் உன் வாழ்க்கையில் அம்மா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேம்மா. நீ எதுக்கு கவலைப்படாது. என்னென்ன பிரச்சனை அம்மா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் எதுக்கு இருக்கேன், அக்கா எதுக்கு இருக்கா, நாங்கள் எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணிடுவோம். நீ எதுக்கு கவலைப்படாதுமா. கிழிப்ப
என்ன கிளிப்பா வைப்பிங்கிட்டு இருக்கீங்க? நம்ம மக வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனையில் போயிட்டு இருக்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதையாவது ஒன்று பார்க்குறீங்களா, வைக்கிறீங்களா? எதையுமே பார்க்கறதில்ல. பாருங்க என் பெத்த மக எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. அதையும் சொன்னேன் நீ கிழிச்சிருவேன்னு. உங்களுக்கு என்னைய மட்டும்தான் குறை சொல்லணும். நான் மட்டும்தான் கெட்டவ, நான் மட்டும்தான் கெடுதல் பண்ணுறேன். என் பிள்ளைங்களுக்கு யாரும் கெடுதல் பண்ணுறது இல்லையா? என் பிள்ளைங்களை மட்டும் எல்லாத்துலேயும் ஒதுக்கி வைக்கிறீங்க. இப்போ என் பேரம்பேத்தியும் யார் யாரை ஒதுக்கி வச்சா இப்போ? யார் யாரை பார்க்காம இருந்தா? டேய் நீ எல்லாம் பேசாதடா. அப்ப அவன் பேசாம வேற யார் பேசுவா? கட்டின பொண்டாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க அவகிட்ட. யார் நான் கேட்காம இருந்தேன், நீங்க பாத்தீங்க எப்படி? யார் நானா கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் கத்திட்டு இருக்கேனா இல்ல அவ கத்திட்டு இருக்கா? தேவையில்லாம அனாவசியமா என் பிள்ளைகளுக்கு எங்க இருந்தோ மாப்பிள்ளைகளா வர வச்சேன். இந்த மனுஷே கேட்க மாட்டேன்ட்டாரு. நீங்க கேட்காதனால தான் இந்த பாடு என் பிள்ளைங்களுக்கு. அண்ணி, நான் ஒன்றும் உங்களை அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலையே உங்கள் என் பிள்ளைங்களுக்கு. என் பிள்ளைங்க எல்லாமே ராஜதோரதே. என் பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களுக்கு நல்லா இல்லாமல் இருந்தாங்க உங்கள் பிள்ளைங்களை கொடுத்து? என் பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே நல்ல பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்க தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானும் பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் என் பிள்ளைங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களாலும் உன் பிள்ளைங்களாலையும். பாத்தியாடி எப்படி பேசுறாங்கன்னு கேட்டுக்க நல்லா. ஒன்னாலதே வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். சும்மா குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு இருக்காதீங்க. நான் இவளை சொல்லலை. ஏமா இப்போ இவ பிரச்சனை தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கா. இவளை சொல்ல நீ யாரை சொல்ற? பாருங்க, குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்துட்டு இருக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆத்தாடி ஆத்தா, என்னாலேயே சமாளிக்க முடியும். என் பிள்ளை எப்படி சமாளிச்சிருப்பான்னு தெரியல இவ்வளோ நாள். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் வரலையே, இன்னைக்குதான் புதுசா வருது. யார் ஏற்றி விட்டு வருதுன்னு தான் தெரியல. ஓஹோ, யாரை சொல்ற நீங்க? யாருக்கு மனசு குத்துதோ அவங்களதான். என் பிள்ளைகளை வச்சு கொடுமைப்படுத்திக்கின்னு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஏய் என்ன ஏய் ஓண்டிட்டு இருக்கீங்க? இப்ப நான் அமைதியா இருக்கும்போது நீ வந்துரு, இல்லாட்டி உன் பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் பாத்துக்க. இங்கே பாருங்க, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. இனி கெட்டவன் ஆக்கிறாத, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனிய. ஐயோ, இந்த மனுஷன்ட்டே கத்திக்கிட்டு இருக்கோம். ஐயோ இல்லைங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மக பாருங்க அழுதுகிட்டு இருக்கா. நான் அதுக்கு தான் சமாதானம் பேச வந்திருக்கேன். நான் ஒன்றும் தப்பாக பேசலை. குடும்பத்துக்குள்ளே சண்டையெல்லாம் இழுக்கவில்லைங்க. சமாதானம் பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சமாதானம் பேசிகிட்டு இருந்தீங்க. டேய் இன்ன வரைக்கும் சமாதானம் தானே பேசிகிட்டு இருந்தேன். வேறு என்னடா பேச சொல்கிற? எது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நாங்கள் குடும்பப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னது நாங்கள் சமாதானப்படுத்துறீங்க அப்படி தானே? அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதாண்டா. அதுக்காக நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க நாயுமா? என் பிள்ளைகளை நீங்கள் நல்லா தான் வச்சு பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து சொல்கிறேன், இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சமாதானமாக பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டிங்கனாலே, குடும்பத்தில் உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஐயோ அந்த மனுஷன் வேறு பார்க்குறாரு. நான் வேறு பார்க்காம நான் பாட்டு கத்திட்டேன். அவர் பேசியும் மறுபடியும் நான் பேசியிருக்கேன் பற்றியா? இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரோ தெரியல. ஐயோ என்னை என்ன டார்ச்சர் பண்ண போகிறாரோ தெரியலையே. மாப்பிள்ளை இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என் பொண்ணு நீங்கள் நல்லதே வச்சு பார்த்துக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மகளோட என்ன என்னென்னா, தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்போ அடுத்து ஒரு மகன் இருக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், 3வது மக இருக்கா, இப்போ அவள் வாழ்க்கையே பார்க்கணும். அப்படின்னா அவளுக்கு என்ன, இவனோட சின்ன பையலுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைக்கு ஆகலையே அப்படிங்கிற ஒரு கவலை, வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை. இந்த பிரச்சனையை நம்ம பேசி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. நான் அதுதான் இப்போ பேச வந்தேன் உங்ககிட்ட. அந்த வெங்காயம் கல்யாணம் எல்லாம் எனக்கு தெரியாதா? என் பெத்த பிள்ளைகளுக்கு எனக்கு எப்ப கல்யாணம் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிய போகுதா? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? எனக்கு எந்த உரிமை இல்லையா? என் பேரன் பேத்திங்க எல்லாம் எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையில தான் நான் பேச வந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அவள் கவலைப்படுறா, அதை தான் நான் எடுத்து சொல்கிறதுக்காக வந்தேன். என்ன அதே என் தங்கச்சி என்ன இருந்தாலும் அவள் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அதை மறந்துட்டு அவட்ட பேசிட்டு இருக்க நீ. நான் வளர்த்த பிள்ளைங்க இவங்களாம், நான் கேட்டால் அவங்கள கோச்சிக்க மாட்டாங்க. இங்க பாரு, நான் பொறுமையா இருக்கேன்னா ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். என் கோவத்தை கலரிட்டு விட்டு பார்க்காத, அவ்வளவுதான் உன்ட்ட சொன்னேன். உனக்கு அது நல்லது கிடையாது, மறுபடியும் எச்சரிக்கிறேன் உனக்கு. ஐயோ இந்த மனசு வேறு. என்னங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா நம்ம மக அழுகிறாளே அப்படின்னுங்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அவ அழுகிறானா? புருஷன் இருக்கான், பிள்ளை இருக்கான், மாமியார் இருக்கா, மாமனார் இருக்கா, எல்லாருமே இருக்காங்க. நீ என்னத்துக்கு இங்க வந்த? இத்தனை வருஷம் மணியா பார்த்த? இல்ல இப்ப என்ன அக்கறை உனக்கு? இப்ப என்ன புதுசா உனக்கு? நீ சொல்லிருக்கல, பிள்ளைங்க வாழ்க்கையில தலையிடாத, அவங்க நல்லா இருக்கட்டும், பிள்ளைங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை கலப்புனா அப்புறம் நீ வெறி ஒன்று பாப்ப பத்துக்க. ஐயோ எம்மா வேதா, நீ பார்த்துக்கம்மா, அம்மா அந்த வந்துடுறேன், எதுவும் கவலைப்படாத. மாப்பிள்ளை மாமியார்லாம் இருக்காங்கல்ல, அத்தையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துக்கிடுவாங்கம்மா, நீ எதுவும் வருத்தப்படாத. அவங்க உனக்கு நல்லது கிட்டதெல்லாம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பார்த்துக்கிடுவாரு, மாப்பிள்ளை பார்த்துக்கங்க மாப்பிள்ளை. சரிம்மா வேதா அழுகாத, அம்மா அந்த வந்துடுறேன், போயிட்டு வரேன், என்னன்னு பார்த்துக்க, அம்மா போயிட்டு வரேன். ஏம்மா
ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை இருக்கார்ல, மாப்பிள்ளைகிட்ட சொல்லு. அதெல்லாம் மாப்பிள்ளை புரிஞ்சுக்குருவாரு. மாப்பிள்ளைக்கு தெரியாதா? மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அத்தை மாமார் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லுமா, அவங்க சரி பண்ணிடுவாங்க. நீ எதுவும் நினைக்காத என்ன. அவங்ககிட்ட சொல்லு, அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. நீ எதுவும் இது பண்ணிக்காத. அம்மா போயிட்டு வந்துடுறேன். அம்மா அரிசியா அடுப்பில் வச்சுட்டு வந்தேன். ஐயோ இப்போதான் ஞாபகம் வருது, அது வேற கோச்சிட்டு கிடக்கும். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன், உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா. இப்படி அதுக்கு இருந்து ஓடிடுவோம். வேதா, சொல்லுங்கப்பா. என்ன நடக்குதுங்க? என்ன பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க குடும்பத்துக்குள்ள? எப்பா, இவனுக்கு ஒரு நல்லது நடக்க வேணாமாப்பா? எல்லாருக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்து இந்த பிள்ளை பார்க்க போகிறாங்க. இவனோட சின்ன பையல்கள்லாம். ஆனால் இவன் இன்னமும் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ எனக்கு வருத்தமாக இருக்காதாப்பா? அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்ல? அப்ப இவ்வளவு நாள் எல்லாருக்கிட்டும் நடிக்கதான் செஞ்ச நீ? என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்க? அப்போ இவ்வளவு நாள் எல்லாருமே காட்டினது எல்லாமே பொய்யான பாசமே, அப்படித்தானே? உன் அம்மா காரி மாதிரி நீ அப்படியே இருந்திருக்க. அதே எங்களுக்கு புரியாம இருந்திருக்கு. உன் அப்பா காரி மாதிரி உங்க அம்மா காரி மாதிரி நீயும் கருதலையா சுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்ட, அப்படித்தானே? அப்பா, உன் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில உன்னையும் உன் தம்பியை மட்டும் இந்த குடும்பம் எப்படி பார்த்துச்சு? அதெல்லாம் நீ மறந்துட்டியா? மறந்துட்டு பேசுறியா நீ? சூர்யால இருந்து ரோஜால இருந்து எல்லாரும் உன்னை எப்படி பார்த்தாங்க? நீ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போது நீ பொறாமப்படுற, வருத்தப்படுற. அப்ப இவ்வளவு நாள் அவங்க மேல காட்டின அன்பும் பாசம், அந்த பிள்ளைங்க மேல காட்டினது கையல், எல்லாரும் உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நீ பொய்யான அன்பு மட்டுமே கொடுத்துருக்க. அதனாலதான் உனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு, அப்படித்தானே? நான் இப்ப வரைக்குமே 2 பிள்ளைங்களை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னையும் உன் தம்பியும் மட்டும்தான். உன் அப்பாவையும் உன் தங்கச்சியும் எல்லாம் இப்ப வரைக்கும் என் கணக்கு லிஸ்ட்லயே கிடையாது. சரியா? என் பேரன் பேத்திங்க வேணா இருக்குங்க. ஏன்னா என் மாப்பிள்ளைக்காக, என் பேரன் பேத்திங்க நல்ல குணத்துக்காக வேணா நான் பாப்பேனே தவிர, மித்தபடி உன் அக்கா, உன் தங்கச்சி, அப்புறம் உன் அக்கா மக, இவங்களே லிஸ்ட்லயே கிடையாது. உங்க அம்மா இவங்களாம் என் லிஸ்ட்லயே கிடையாது. அந்த லிஸ்ட்ல உனையும் நான் சேர்த்துருவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த பிள்ளைங்க எவ்வளவு பாசமா அன்பா இருந்துச்சுங்க, மொத்த குடும்பமும். ஆனா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறப்போ நீ சந்தோஷப்படாம வருத்தப்படுற, அப்படித்தானே? பொய்யா நடிச்சுட்டு இருந்துக்க இவ்வளவு நாள். நானே அதை நம்பி இவ்வளவு நாள் உங்க கூட நான் அன்பா பாசமா நம்ம பிள்ளை நல்லா இருக்காது, நல்ல முறையில் இருக்காது, உனக்கா எவ்வளவு நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? சி, அருவருப்பா இருக்குடி. நீங்க பெத்த பிள்ளைகளா நீங்களா? எப்பா, நான் பொய்யான அன்பெல்லாம் யாரு மேலேயும் வைக்க கிடையாது. நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்ப இப்ப பேசிட்டு இருக்கல, அதுக்கு பேர் என்னடி? அதுக்கு பேர் என்ன? அந்த பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தானே நினைக்கிற நீ? அதனால தானே சொல்லி சொல்லி கட்டுற. இந்த பையனுங்க இப்போதே எவ்வளவு போராட்டம் பண்ணி, ராஜாவும் கையலும் சரி, ராஜாவும் கையிலும் கல்யாணம் பண்ணாதே சூர்யா அர்ஜுன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இப்ப அந்த பையன் குழந்தை பெற்றுக்க போறியா சூர்யா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? அப்ப சந்தோஷப்படுற. இப்ப இவ்வளவு நாள் எல்லாருக்கிட்டையும் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்க நீ எல்லாம். நான் கூட நினைச்சேன், என்னமோ நினைச்சிட்டேன் உனைய. ஆமா அண்ணி, நான் எங்கள் அம்மாவுக்கு சமமாக தான் உங்களை இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான். கேட்டுச்சா? நல்லா வாங்கிக்க. அம்மாவுக்கு சமமா நினைச்சிருக்கான். அப்ப அந்த தகுதியவே நீ இழந்துட்ட. இப்ப நீ பேசுனதெல்லாம் அந்த பையனுக்கு தெரிஞ்சுச்சு வச்சுக்கோங்க. உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தவங்க மொத்தமா விலைக்கு தள்ளிடுவாங்க உனைய. நல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்பா, நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா. அவங்க நல்லா இருக்கணும் தான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். நான் அப்படியெல்லாம் நினைக்கல. அவங்க என் பிள்ளைகளாக தான் நினைக்கிறேன். அப்புறம் இருக்கிற உங்க அம்மா காரி நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க காலங்காத்தால வீட்டில்? என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு புதுசா? அப்பா, அப்படியெல்லாம் இல்லைப்பா. இங்கே பாருங்கத்த, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எல்லாரு மேலேயும் நான் உண்மையாக தான் பாசம் வச்சேன் இவ்வளோ நாள். நான் இப்பயுமே சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களுமே எனக்கு பிடிக்கும் தான். ஏன்னா எல்லாருமே என் மேலே பாசமாக இருப்பானுங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ நான் கோபத்தில் பேசினேன். ஆனால் இருந்தாலும் என் மன வருத்தத்தை புரிஞ்சுக்கோங்க. என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. இவனுக்கு எத்தனை வயசு ஆகிப்போச்சு? யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு வருத்தம் இருக்காதா? எந்த இடத்துல பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கல. நான் என்ன செய்ய? எங்கே பார்த்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு நான் எத்தனை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அமைஞ்சாலும் இவன் வேணாம்னு சொல்லிடுறான், பிடிக்கலன்னு சொல்கிறான். நான் என்னதே செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம வீட்டிலையே எல்லாத்துக்கும், நம்ம குடும்பத்திலேயே எல்லா பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணணும். ஏன் இவனுக்கும் பொண்ணு இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேறீங்க? இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்ல, நம்ம குடும்பத்திலே இருக்காங்கல்ல. விதண்டாவாதமா பேசாத, சரியா? அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான்ல. மறுபடியும் நீ இதே குடும்பத்துல ஏன் போட்டு பார்க்கணுங்க? எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியா பார்த்தேங்கிறான். அவனை பிடிச்சிக்கிட்டு நீ திருப்பியும் நீ இதே குடும்பத்துலதான் பொண்ணு எடுக்கணும்னு சொன்னா யாரை எடுப்ப? அனு சோனிதே இருக்கா. சோனியா ஏற்கனவே அவனுக்கு பேசிடும். அனுதே இருக்கா.
இவன் தான் சொல்லிட்டாருல தங்கச்சி மாதிரி பார்த்தேன்னு திருப்பி மறுபடியும் நீ அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணா அவன் எப்படி ஒத்துக்கிறியா இவன் தானே ஒத்துக்க மாட்டேறியா அப்படின்னு நம்ம பேசணும்ல. நீ அக்கா மாமா எல்லாம் சொன்னாங்களா பொண்ணு கொடுக்க மாட்டோம் அஸ்வின்க்கு அப்படின்ட்டு எல்லாரும் கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தத்துல நீ பேசுறன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் தான் எனக்கு பிடிக்கலன்ட்டான் அப்புறம் திருப்பி மறுபடியும் நீ அதையே பேசுறா நான் என்ன செய்யுது? அதுக்காக நான் அப்படியே விட முடியுமா? இவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஏமா இப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏமா என்னைய வச்சு குடும்பத்துக்கு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கவா இல்ல நான் எங்கேயாவது போயிடுவாமா? சொல்லுங்க, எதுக்கு நீ டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, யாருக்கும் யாரும் பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் நான் யாரையும் நான் வேணாம்லாம் சொல்லல. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நான் உண்மையிலே எல்லா பிள்ளைகளையுமே நான் வந்து இப்போ வரைக்கும் என் மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் பார்த்தது கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி வளர்த்துருக்கேன். என் பிள்ளைங்க மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். என் தங்கச்சி மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். என் தங்கச்சி மாதிரி தான் நான் அத்தனை பிள்ளைங்களையும் பார்த்துருக்கேன், வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற பிள்ளைங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் என்னால எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் எப்படிம்மா கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க? என் பிள்ளைங்க மாதிரி என் தங்கச்சி மாதிரி பார்த்து பிள்ளைங்களை எப்படி நான் கூட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இல்லை எங்கிட்டாவது போயிடவா? அப்படியாவது சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்றேன், நான் சொல்லிட்டேன்ல, என் கல்யாண வாழ்க்கையை பத்தி நீங்க பேசாதீங்க. நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னமா மறுபடியும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அடே, அப்படியே உனக்கு பிடிக்கலனாலும் வெளியிலையாவது நான் பொண்ணு பார்க்குறேங்களா, அதையாவது ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிற? இல்லை நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? அதையாவது சொல்லி தொலை, அந்த பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்டா என்னையும் நீ சித்திரவதை பண்ணுற? இப்படி கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணாமல் எப்படி இருப்ப நீ? பார்வைதான் அமைதியா இரு, அவனே சொல்லுவான்னு சொல்லிட்டான்ல, திருப்பி அவன் எதுக்கு போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க நீ? இப்போ அவன் பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் சரி கட்டி போகாதீங்கப்பா. நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, சரி தானே, இல்லைன்னு சொல்லலை. நான் அப்புறம் அந்த பிள்ளைங்களை பேசினேன். அப்போ நான் தெரியாமல் நான் கோபத்தில் பேச தான் செஞ்சேன். நானும் அந்த பிள்ளைங்களை தூக்கி வளர்த்துருக்கேன். எல்லா பிள்ளைங்களுமே, ராஜாலேருந்து சூர்யாலேருந்து கயல்லேருந்து சோனி எல்லா பிள்ளைங்களையுமே என் பிள்ளைங்கள தான் பார்க்குறேன். அண்ணுலேருந்து எல்லா பிள்ளைங்களையுமே அப்படி எல்லா பிள்ளைங்களையும் நான் அப்படி பேசுனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இவனுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? யோசிச்சு பாருங்க. இவனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து இவனுக்கு வயசு கடந்துக்கிட்டே போகுது, காலம் போய்கிட்டே இருக்கு. இவனுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா. ஏன்பா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவனுக்கு என்ன கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும்? எந்த பொண்ணா இருந்தாலும் சரிதானே உனக்கு? எந்த பொண்ணா இருந்தாலும் சரிதான்ப்பா. ஆனால் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நல்ல பொண்ணா மட்டும் பாருங்க போதும். அப்ப நல்ல பொண்ணாதான் பார்ப்பேன். அவனுக்கு நல்ல முறையில மினிமம் 6 மாசம் மேக்சிமம் 1 வருஷம் இதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். போதுமா? போதும்ப்பா, எனக்கு இவனுக்கு கல்யாணம் ஆனா போதும். பொண்ணை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லை நுட்டை அது நுட்டை இது நுட்டை ஏதாவது உன் பாயில இருந்து வந்தது என்ன உன்கிட்ட சீர்வத்தை காமிச்சதில்ல, காமிக்க வச்சிடாதேன்ட்ட உன்கிட்ட. இல்லப்பா, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க நல்ல பொண்ணா மட்டும் பாருங்க. பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அவனுக்கு போய் வேலையை பார்ப்போம். சரிங்கப்பா. டீ எதுவும் போட்டு தரவாப்பா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வேலையை பார்ப்போம். அஸ்வின், செல்வா, வாங்க சாப்பிடலாம். எங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்லை நீ எனக்கு வேணாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆனால் என் மனசு வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு நீங்கள் இன்னைக்கு பார்த்த வேலை. செல்வா, சரி வாடா, நீ வாடா. அவன் தான் போயிட்டா, நீ இங்கே வாங்க. அத்தை நீங்கள் வாங்க சாப்பிடலாம். டேய் டேய் அஸ்வின், என்னங்க? ஷூ, அத்தை நீங்களாவது வாங்கத்தை சாப்பிடலாம். அத்தை வாங்க. அப்பா நீங்களும் வாங்க. அத்தை என்ன ஒரு கண்ணாடிய பத்திரப்படுத்துறது பெரிய விஷயம். பார்த்துக்க அவ்வளோ கஷ்டம் ஒரு கண்ணாடியை பத்திரப்படுத்துறது. ஒரு பெட்டிக்குள்ள வச்சாலும் சரி, ஒரு பாக்ஸ்குள்ள வச்சாலும் சரி, பாதுகாப்பாக தான் வைக்கணும். ஒரு கபோர்ட்ல ஷோகேஸ்ல வச்சாலும் அதை பாதுகாப்பாக தான் வைக்கணும். சரியா? அதுவே அது கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பிலாம் ஒட்ட வைக்கவே முடியாது. சரியா? அது மாதிரிதான் இப்ப நீ பண்ண விஷயம். நீ உடைக்கல, சுக்கு நூறு ஆக்கிட்ட. எப்பா என் மனசுல இருக்க வருத்தத்தை தானப்பா காட்டினேன். நீ உன் மனசுல இருக்க வருத்தத்தை சொல்றதா இருந்தா தனியா கூப்பிட்டு என்கிட்ட சொல்லணும், இல்ல உங்க அத்தைகிட்ட சொல்லணும், இல்ல உன் வீட்டுக்கார்ட்ட உன் புருஷன்ட்ட சொல்லணும். அதை விட்டு போட்டு வீட்டுல இருக்க ஜாமந்தத்துல தூக்கி உடச்சு அந்த பிள்ளைங்களை பேசி இன்னைக்கு காலம் உனைய அந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பா பேசிருக்குங்க, மரியாதை குறைவா பேசிருக்குங்க. அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படித்தானே? என்ன ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன உங்க அம்மா உங்க அப்பா குடும்பத்துக்குள்ள இல்லாத பிரச்சனை இல்லை, இப்ப வரைக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்காமலாம் இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும்.
இப்ப வரைக்கும் அந்த ராஜாவும் கையில என்ன பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. அந்த பிள்ளைங்க இப்ப வரைக்கும் வாழ விட மாட்டாங்க. நான் என்னால நான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஈஸியா ஒரு நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா குடும்பம் கெட்டு போயிடும். குடும்பத்துக்குள்ள ஏன் பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்ட்டு தான் அமைதியா இருக்கு. இப்பயும் அந்த பிள்ளைங்களை என்னால பாதுகாக்க முடியாதுன்னு இல்ல. ஏன் இங்க இருந்து நான் வேற பக்கம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கண்காணாத இடத்துல நான் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னால அந்த பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இங்கே இருக்கணும்னு அந்த பிள்ளைங்களை ஆசைப்படுதுங்க. நம்ம குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட ஒன்னா இருக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு தான் இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா இந்த சொந்த பந்தமே வந்து அவனை எதிரியா அவங்களை எதிரியா பார்க்கும்போது அப்ப யோசிச்சு பாரு. அந்த பிள்ளைங்களை கண்ணு காணாத இடத்துல வச்சு என்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ஒவ்வொருத்தரையும் ஏன் ஒரே குடும்பத்துல இங்கே வச்சுக்கிட்டு நான் அதான் யோசிக்கிறேன். பேசாம அங்கிட்ட வச்சிருவோம். நான் எல்லாத்தையும் குடும்பத்தை பிடிச்சி விட்டு பேசாம போவோம். அப்போ உங்களுக்கு அருமை தெரியும்ல ஒவ்வொருத்தருடைய அருமை. அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப வரைக்கும் எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஈஸியா அனுபவிச்சுட்டு போறீங்கல்ல, அதோட அருமை தெரியல. ஒவ்வொருத்தருக்காக அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் குடும்பம்ட்டு போறாங்க. அந்த பிள்ளைங்க என்னைக்கு அப்படி தான் குடும்பம்ட்டு போறாங்க. இவனுக்கு ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸ்கூல் ஆரம்பிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு என்ன தள்ளி இருக்கா? நீ யோசிச்சு பாரு. நிர்கதியா நிற்கும் போது இப்ப அன்புக்கு வேலை இல்ல, அவன் போக மாட்டான் மெட்ராஸ்க்கு. அங்கேயும் சரியா சம்பளம் இல்ல, இடம் வசதி இல்ல. வேஸ்டா தான் போகும். அங்கேயும் நம்ம ஒரு வீட்டை பார்த்து வச்சாலும் செஞ்சாலும் இந்த பையனுக்கு அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ராஜாவும் சூர்யாவும் சேர்ந்து. இந்த பிள்ளைய நல்ல ஹாஸ்டல்ல தான் தங்க வச்சிருக்காங்க. எங்க பெஸ்டான ஹாஸ்டல் ஏதோ அங்கதான் பார்த்து தங்க வச்சிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கு. உன் பிள்ளைக்கு என்ன, உன் பிள்ளைகளுக்கு அவங்க என்ன பண்ணல யோசிச்சு பாரு. உன் புருஷனுக்கு எல்லாமே செய்யுதுங்க. இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் இல்லாத எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. தானா கையை ஊண்டி உழைச்சிக்கிட்டு அதுல மித்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு நம்ம வேற குடும்பம் வேத்து குடும்பம் அப்படின்னு பார்க்காம எல்லாமே நம்ம சொந்தம் தான், நம்ம எல்லாமே எல்லாம் ஒரு குடும்பம் தான் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம்னாலும் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வச்சுட்டு இருக்குங்க அந்த பிள்ளைங்க. அவர் அழகா உன் புருஷன் வயலை வச்சு பார்த்துக்கிட்டு மாப்பிள்ள உனையும் பார்த்துக்கிட்டு அழகாவே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த மனுஷனையும் நிம்மதியா விட்டு அப்பயும் இப்படிதான் போராட்டம் பண்ணேன். நானும் சரின்ட்டு நில்லு அதுன்னு ஆரம்பிச்சு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன். அப்பயும் நீ உருப்படியா செய்ய விட்டியா, லாஸ் ஆக்கி விட்டுட்ட. இதை பண்றேன் அதை பண்றேன் ஊடையில போய் எதுக்கு நீ ஊடையில போனப்ப அப்பயும் இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்த. சரின்னு நானும் விட்டுட்டு அது மொத்தமா போச்சு. அடுத்து கடனோட என்னத்த சொல்ல, அடுத்து ஒன்னொன்னாதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ வரைக்கும். அவர் பாட்டு பார்த்துட்டு இருந்தாரு, அதையும் எடுத்து விட்டேன். நான் எங்க அப்பாவே வச்சு கொடுத்தாரு, அது வச்சு கொடுத்தாரு, இதை வச்சு கொடுத்தாருன்ட்டு சொல்லி காட்டிக்கிட்டு நானே போய் பார்ப்பேன் வைப்பேன். அதையும் பேப்பேன். ஒண்ணுத்தையும் நீ பேக்கல, போய் மொத்தமா லாஸ் ஆகுதுன்னு இருந்துச்சு. அவர் பாட்டு கோயில் திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. திருப்பி நீ ஒன்னொன்னாதே பண்ண. இந்த இப்ப திருப்பி அஸ்வின் விஷயத்திலே அப்படியே பண்ண. அவங்க வேலைக்கு போக மாட்டேறியா, சம்பாதிக்க மாட்டேறியா அப்படி இப்படின்னு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, சூர்யா ராஜாவும் சேர்ந்து அவன் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு பார்ட்னர்ஷிப்ல வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க பண்ணது சேர்ந்து அன்புக்கு எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் பிள்ளைக்கு நல்ல முறையில ஆசையில அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க. நானும் இருக்கேன், இருந்தாலுமே வந்து எனக்கு முன்னாடி அவங்க ஃபாஸ்டா இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அவங்க ஈஸியா பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டனாலும் பண்ணிடுறாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு யாரும் எந்த ஹெல்ப் இல்லை, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் இல்லை, நான் ஹெல்ப் இல்லை, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அவங்களாவே முன்னேறி வந்தாங்க, லோனை போட்டாங்க, படிச்சாங்க, லோனை போட்டாங்க, செஞ்சாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சமா வளர்ந்தாங்க. இந்த ஓரளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க, நல்லா வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க, குடும்பத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ ஒவ்வொருத்தரையும் கடிச்சு கூட்டிக்கிட்டே இரு. என்ன எனக்கு அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீ வந்து உங்க அம்மா மாதிரி போயிட்டு இருக்க, இப்படியே கடிச்சு கொட்ட தான் உன் பிள்ளைங்க வந்து இன்னும் வளராம இருக்காங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் நீ வந்து பேசினாலே வந்து அது வந்து நமக்கு தான் திருப்பி வரும். அது நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க காலேஜுக்கு போனதுல இருந்து வேலைக்கு போனாங்க, வீட்டுல ஒரு நாள் கூட இருந்து பார்த்தது இல்லை அவங்கள, சூர்யாவும் ராஜாவும். ஆனா நீயே அஸ்வினா அவனை வீட்டை விட்டு வெளியிலேயே விட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து. நான் சொல்றேன் அவங்க மாதிரி நல்லா வீடு, அப்பதான் அவனுக்கு உலகம் தெரியும், என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சொல்லலையா? அதுவும் கேட்க மாட்டேன்ட்டு என் பிள்ளைங்க நான் கஷ்டப்பட விட மாட்டேன், அப்படி பண்ண விட மாட்டேன், இப்படி பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து பொறுப்பா இருந்தாங்க. காலேஜ் படிக்கிறப்ப வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போய் அப்ப வேலைக்கு போய்கிட்டே படிச்சு வீட்டுல இருந்து நீ பாத்திருக்கியா அவங்கள என்னைக்காவது? வீட்டுல இன்னைக்குன்னு உட்காந்து பாத்திருக்கியா? பார்த்தது கிடையாது. இப்பதான் நல்ல ஒரு பிசினஸ் வளர்ந்து இப்பதான் நிக்குது. அவங்க மூலியமா குடும்பத்துல எல்லாத்துக்குமே உதவி செய்யறாங்க. பத்துக்கு ஏன்ட்ட கூட அவங்க வாங்க மாட்டாங்க. இப்பயும் நான் நல்லா பிசினஸ் பண்ணதுல சரி ஏன்ட்ட கூட கேட்க மாட்டாங்க, இது நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தை அது குடும்பத்தை தான்ட்டு. ஏன்ட்ட மட்டும் இல்ல, அவங்க அப்பாட்டையும் கேட்க மாட்டாங்க, இந்த இவங்க தாத்தா மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்ககிட்டயும் எங்க மாமா மாட்டையும் கேட்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அப்பா அம்மா தாத்தா அம்மா இருந்து மாமான்னு அசோக்லாம் எல்லா அப்படிங்களும் நல்லா செய்யுங்க. ஆனா அவன்கிட்டையும் கேட்கறாங்களா? இக்கடி கிடையாது, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க நம்ம பிள்ளைகிட்ட. அவங்க பாட்டுக்கு போவாங்க, படிப்பாங்க, திருப்பி காலேஜ் போட்டு வேலைக்கு போனாங்க, லோனை போட்டாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாங்க. அவங்க 4 பேருக்கு செய்யறாங்க. பிள்ளைங்களை அப்படி விட்டாதான் வந்து காலப்போக்கில் அவங்களுக்கு பொறுப்பு வரும். சின்ன வயசுல இருந்து அவங்க பொறுப்பாக தான் வளர்ந்தாங்க. ஒரு 4 காசு கொடுத்தா கூட சேர்த்து வைப்பாங்க. அது எப்படி நம்ம 2 ஆக்கலாம் 3 ஆக்கலாம். சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்,
ஏதாவது ஒரு டேலண்ட் வச்சுட்டே இருப்பாங்க வீட்டுல இருந்து. நீ அப்பயே ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இவங்க 2 பேரும் செய்யறத பார்த்தா. என்ன அப்பயே இவங்க அஸ்வினை விடுவி அவங்க கூட விட மாட்டேன். குத்தி குத்தி பாக்குறேன்ற பேர்ல வீட்டுக்குள்ளே பிள்ளைங்களை வச்சு வச்சு பாலாக்கி போட்ட பிள்ளைங்களை இப்ப அன்பு. இவன் இவ்வளவு தூரத்துல இருந்து அவன் போக அவன் பயப்படுறான் மெட்ராஸ் போய் தங்குறதுக்கு படிக்கிறதுக்கு. அதுக்கு யார் காரணம்? நீதே காரணம். அப்படின்னு யார் கூட்டு போனா இதுக்கு இன்டர்வியூக்கு? சூர்யா கூட்டு போனா இங்க இருந்து மெனக்கட்டுன்னு. என்னத்த சொல்ல, நாங்களும் சொல்லி 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 பார்த்துட்டோம். அவன் தான் இங்க இருந்து மெனக்கட்டுன்னு கூட்டு போறான் அவனை. இவங்கள இவெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப இவங்கெல்லாம் தனியா எங்கனாலும் சுத்திட்டு வந்துருவாங்க. இவன் கூட்டிகிட்டே அழுகிற இவங்கள அந்த அவன் தான் கூட்டு போனியா அப்ப. பாரு இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி கட்டினா நாள் பத்தாது, காலங்கள் பத்தாது. அவங்க ஒவ்வொன்றையும் செஞ்சு சொல்லி கட்டினா என்ன? அது போக நான் செஞ்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு. எல்லாமே செய்யதான் செய்யணும். பிள்ளைங்களுக்கு பார்க்க தான் செய்யணும், உன்னையும் பார்க்க தான் செய்யணும். என்ன பார்க்காமலாம் இல்ல. நீ இஷ்டத்துக்கு நீ ஏதாவது கோவப்பட்டுக்கிட்டு குடும்பத்தை இழந்துட்டு போயிடாது. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள இழந்துட்டு போயிடாது. இது எந்த வீட்டுல நீ வாழ்ந்துட்டு இருக்காங்க? கூட்டு குடும்பமா இப்ப வரைக்கும்? எத்தனை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க? கையில எண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. எல்லாருமே தனித்தனியா தான் இருக்காங்க. நமக்கு தனித்தனியா இருந்தாலும் கூட்டு குடும்பமா இருக்கும். இப்ப வரைக்கும் மனசளவுல ஒன்னாதான் இல்ல. ஏன்னா ஒன்னா இருந்தா நீங்களாம் அப்பாடி குடும்பத்தை 16 32 ஆக்கி விட்டு போயிட மாட்டீங்க நீங்களாம். அப்பா இங்க பாரு, என்னை சொல்லி காட்ட வச்சிடாத. இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் அமைதியா இருக்கேனா நீ கோவப்படுத்தி பார்க்காதீங்க. நீ உங்க அம்மா உங்க அக்கா உன் தங்கச்சி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ கோவப்படுத்தி விட்டு வெறியேற்றி விட்டு பார்க்காதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இழுத்த நீ வேற மாதிரி பார்ப்ப பாத்துக்க. எப்படி இனிமேல் உங்ககிட்ட எல்லாம் முகம் கொடுத்து பேசல? உங்க பழைய மாதிரி பேசுவாங்களா உங்ககிட்ட? அண்ணி அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்தவனே இழந்துட்டு போயிட்ட. அவன் பாட்டுக்கு போறியான். கூப்பிட என்னத்த நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல உன் மனசுல. நீ உங்க அக்கா மாதிரி தருதல மாதிரி சுத்திட்டு இருக்காது. உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரி. என்ன உன் அக்கா மகளையும் தான் தருதலே ஆக்கிட்டாங்க. அது சுத்திட்டு இருக்கு. அது பாட்டுக்கு பூசனை விட்டுட்டு இங்க என்ன அது அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்த. நான் உங்களை குடும்பத்தோட என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. ஒரு குடும்பத்துக்குள்ள பொம்பளை நல்லா இருந்தா மட்டும்தான் குடும்பம் கரெக்டா போகும். இல்லைன்னா அவ்வளவுதான், அது போச்சு. இப்ப நீயே சரியில்லைன்னா இந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாத்துக்க. இந்த குடும்பம்லாம் இப்ப வரைக்கும் ஒற்றுமையா இருக்குன்னு யாராலுங்கிற? எங்க அண்ணியால, எங்க அண்ணனால, என்னால, என் தங்கச்சி மாறனால, என் மாமாமாரனால இப்ப வரைக்கும் இந்த குடும்பம் ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கு. என்ன இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல நீங்க என்னவா இருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில தான் இருக்கீங்க. ஒற்றுமையா இருக்கானுங்க, இல்லாம சொல்ல முடியாது. பாண்டியா, ராஜேந்திரா, அசோக் எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். அவங்களெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. என்ன ஆனா ஒரு சில பேர் தான் நீங்களே இப்படிதான் இருக்கீங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ராஜா, சூர்யால இருந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் எப்படி இருக்காங்க நீ பாக்கலையா? உங்களை மாதிரி யோசிக்காம ஏதாவது செய்வாங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யறாங்க. ஒவ்வொரு செயலையும் பார்த்து செய்வாங்க. எப்ப எது பண்ணணும், யாருக்கு எது பண்ணணும் நினைச்சா அவங்க குடும்ப தலைவுல நினைச்சிட்டு போயிடலாம்ல. இல்ல அவங்க தங்கச்சி அளவுல நினைச்சிட்டு தங்கச்சி அக்கா தங்கச்சி நம்ம தங்கச்சின்னு பார்ப்போம், நம்ம அண்ணன் தம்பின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடலாம்ல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பண்றாங்க. எங்க அளவுக்கு இழுத்து பிடிக்கிறதுனா எங்களுக்கு அடுத்து அவங்க தான் கரெக்டா இருக்காங்க இந்த குடும்பத்துல. நீ அவங்களையே நீ பேசுறீங்களா? அதுக்குதான் எல்லாத்துக்கும் கோவம் வருது. நீ இனிமேல் மோரை கொடுத்து உங்ககிட்ட பேசி பாரு எப்படி நீ பேசுறன்னு நானும் பாக்குறேன். என்கிட்ட இதான் உனக்கு கடைசியான எச்சரிக்கை. அது நல்லா தெரிஞ்சுக்க. என்ன இதுக்கு மேலாம் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா இதான் உனக்கு கடைசியான எச்சரிக்கை. இது வரைக்கும் நீ என்னென்னவோ பண்ணிருக்க. ஆனா நீ அப்புறம் பண்ணுவ. ஏன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. நான் அதனால பொறுமையா விட்டுக்கிட்டே இருந்தேன். இதான் கடைசி எச்சரிக்கை. நல்லா தெரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணுன அப்படின்னா நீ வேற மாதிரி பார்ப்ப. என்ன நல்லா தெரிஞ்சுக்க. என்ன அந்த குடும்பத்துக்குள்ள உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வேற மாதிரி பார்ப்ப. நீ இதோட அமைதியா இருந்துக்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு பெத்த தகப்பனா நான் எவ்வளவு செய்ய முடியுமோ எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணுன அப்புறம் இருக்கும் உனக்கு. சொல்லுடா. ஏண்டா இரும போன் எடுக்க எவ்வளவு நேரம்? சொல்லுவடா சொல்லுவ. காலையில இருந்து நான் போன் பண்ணிட்டு இருக்கேன். நீ எடுத்தியா? நீ மட்டும் எடுக்க மாட்டேன், நான் மட்டும் எடுக்கணும். போடா எடுக்க மாட்டேன். டேய் முதல்ல சொல்லுடா, எதுக்குடா காலையில இருந்து போன் எடுக்க மாட்டேற? காலேஜுக்கு வரல, ஒரு இன்ஃபார்மாவது பண்ணியாடா நீ எனக்கு ஃபோன் பண்ணி? இல்லை அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியாடா? டேய் சொல்லுடா, என்னடா பண்ணிட்டு இருந்த? காலையிலேருந்து மெசேஜ் எத்தனை கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு என்ன காலேஜுக்கும் வரல, இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்கான்னு சாருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன மீட்டிங்கு? கேளு, நல்லா கேளு. ஞாபகம் இல்லை அப்படி தானே? சரி இல்லையே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஓஹோ, எனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சொல்லுடா, என்னடா மீட்டிங் இன்னைக்கு? என்ன மீட்டிங்ல இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்? நீ சொல்லுடா, என்ன ஷெடியூல் போட்டிருந்தோம் சொல்லு பார்க்கலாம். இப்போ எனக்கு நீ சொல்லலை, நேரில் அவங்க வீட்டுக்கே நான் வந்து உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயோ இவன் வேற என்ன இவ்வளோ கூப்பிட்றான்.
சரிடா மச்சான், கோவப்படாத. இதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? டென்ஷன் ஆகாத முதல்ல. ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஐயோ என்னடா மச்சான் இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இவ்வளவு டென்ஷனே ஆகக்கூடாது மச்சான். நீ இவ்வளவு டென்ஷன் நினைச்சுக்கோங்க, உனக்கு வந்து இப்படி ஓவரா ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆனா அப்படியே என்ன செய்யும், சுகர் வரும். அப்ப அடுத்தடுத்து உனக்கு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்டா. அதனால வந்து பொறுமையாரு, டென்ஷன் ஆகாத, சரியா? ஓ சொல்லுவடா சொல்லுவ, நல்லா சொல்லுவ. நீங்க பிபி வரும், சுகர் வருமா? உன்கிட்ட இருக்கேன் பத்தியா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். டேய் சமீர், கோவப்படாத கண்ணா. டேய் வாயில வந்துடும் பார்த்துக்க. வந்தேன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வேன்னு தெரியாது. நீ போன் கட் பண்றா. நான் உன்கிட்ட பேசுற மூட்ல இல்லடா. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்டா. உன் கால் அட்டன் பண்ணி பார்த்தியா, அது எந்த பிள்ளை. நான் கட் பண்றேன். டேய்